ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மா தொழுகை முடிந்து வெளியே வரும்போது உங்கள் மனம் ஒரு கேள்விக்குறிக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறதா? நான் இவ்வளவு தூரம் வந்தேனே, என் துஆக்கள் அல்லாஹ்வால் கேட்கப்பட்டிருக்குமா, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குமா என்று யோசிக்கிறீர்களா? சில சமயம் ஒரு ஆதங்கம், ஒரு சின்ன வருத்தம் மனதை ஆட்கொள்ளக்கூடும், இல்லையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தும் ஏனோ ஒரு நிறைவு இல்லையே என்று தோன்றும். ஆனால் ஒரு அற்புத சாவியை நான் உங்களுக்குத் தரப்போகிறேன். ஒரே ஒரு சூறாவை மனதார சரியான புரிதலுடன் நீங்கள் படித்தால் உங்கள் துஆக்கள் வானம் வரை சென்று அல்லாஹ்வால் கட்டாயம் கேட்கப்படும் என்பதற்கு குர்ஆனில் இருக்கும் அசைக்க முடியாத ஆதாரத்தை ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுடன் சேர்த்து அடுத்த சில நிமிடங்களில் விளக்கமாகச் சொல்கிறேன். இது வெறும் தகவல் அல்ல, இது உங்கள் ஜும்மா நாளை, ஏன் உங்கள் முழு வாழ்க்கையையுமே மாற்றப்போகும் ஒரு பேரறிவிப்பு. கவனமாகக் கேளுங்கள், இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போவது குர்ஆனின் 62வது அத்தியாயம், சூரத்துல் ஜுமுஆ. இது வெறும் 11 வசனங்களைக் கொண்ட ஒரு சிறிய அத்தியாயம். ஆனால் இதன் ஒவ்வொரு வசனமும் வெள்ளிக்கிழமையை ஒரு சாதாரண நாளாக அல்லாமல் ஒரு புனிதமான, மகத்தான வாய்ப்பாக மாற்றுகிறது. இந்த சூரா மதனாவில் இறங்கியது. இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பார்த்து முடிக்கும்போது உங்கள் ஜும்மா நாள் இனி வெறும் வார இறுதி நாளாக இருக்காது. அது ஒரு புதிய நம்பிக்கையின், புதிய ஆற்றலின், அளப்பரிய பரக்கத்தின் நாளாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் பிறக்கும். நான் இப்போது சொல்லப்போகும் 3 மிக முக்கியமான சிறப்புகளை முழுமையாகக் கேட்டு உள்வாங்கிக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் பரகத் தானாகவே பெருகும். உங்கள் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்கள் குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் நிறையும். இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதைத்தான் இன்று பார்க்கப் போகிறோம். சூரத்துல் ஜுமுஆவின் 9வது வசனம் நம் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டலை நமக்குத் தருகிறது. அதில் அல்லாஹ் மிகத் தெளிவாகச் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, ஜுமுஆ உடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும். இது வெறும் வாய்மொழி கட்டளையாக மட்டும் பார்க்காதீர்கள். இது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையிலான ஒரு மகத்தான ஒப்பந்தம். ஒரு ஒப்பந்தம் என்றால் என்ன? நாம் ஒரு விஷயத்தைச் செய்தால் அதற்கு பிரதிபலனாக அல்லாஹ் நமக்கு இன்னொன்றைத் தருவான் என்பதுதானே? இங்கு அல்லாஹ் நம்மிடம் கேட்பது, நாம் உலக ஆதாயங்களை ஒரு சில மணி நேரங்களுக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு அவனது அழைப்பிற்கு செவிசாய்ப்பதைத்தான். பதிலுக்கு அவன் என்ன தருவான் தெரியுமா? நம்முடைய உலக மறுமை வாழ்வின் பரக்கத்தை, செழிப்பை, பாதுகாப்பை. இது ஒரு வினவின் ஒப்பந்தம். ஆனால் அதில் வெற்றி பெறுவது நாம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஜுமாவை விட்டு வியாபாரம் செய்கிறாரோ அவருக்கு கிடைக்கும் லாபம் இரட்டிப்பாகும். ஆனால் யார் தொழுகைக்கு செல்கிறாரோ அவருக்கு 100 மடங்கு அதிகம். இந்த ஹதீஸை சற்று ஆழமாக யோசித்துப் பாருங்கள். ஒரு வியாபாரி தன் கடையை மூடி தொழுகைக்குச் செல்வதால் அந்த சில மணிநேர வியாபாரத்தை இழக்கிறார் என்று உலகக் கணக்கு சொல்கிறது. ஆனால் அல்லாஹ்வோ அதை 100 மடங்கு அதிகரித்துத் தருவதாக வாக்குறுதி அளிக்கிறான். இது வெறும் பண ஆதாயம் மட்டுமல்ல, அவரது வியாபாரத்தில் பரக்கத், மன அமைதி, ஹலால் ரிஸ்க் என பல நன்மைகளை அல்லாஹ் அள்ளித் தருகிறான். சூரத்துல் ஜுமுஆவின் முதல் வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? வானங்களிலுள்ளவையும் பூமியிலுள்ளவையும் அல்லாஹ்வை துதி செய்து கொண்டிருக்கின்றன. அவன்தான் மெய்யான பேரரசன், பரிசுத்தமானவன், யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். இது வெறும் கவிதை நடையில் சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம் அல்ல. இது ஒரு யதார்த்தமான உண்மை. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும், வானங்கள், பூமி, நட்சத்திரங்கள், மரங்கள், பறவைகள், ஏன் உங்கள் இதயத்துடிப்பு கூட அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கின்றன. இதைத்தான் தஸ்பீஹ் என்கிறோம். நீங்கள் ஜுமாவின் போது இந்த வசனத்தை ஓதும்போது உங்கள் நாவும் உங்கள் இதயமும் அந்த பிரபஞ்சப் புகழில் சேர்கிறது. நீங்கள் தனித்து அல்லாஹ்வை துதிப்பதில்லை, மாறாக பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக இணைந்து எல்லாவற்றுடனும் சேர்ந்து அல்லாஹ்வை புகழ்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்!
இந்த உணர்வுடன் நீங்கள் சூரத்துல் ஜுமுஆவை ஓதும்போது உங்கள் ஈமான் பலப்படும், உங்கள் ஆன்மா தூய்மையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் சூரத்துல் ஜுமுஆவை வெள்ளிக்கிழமை படித்தாரோ அவருக்கு நரகத்தின் நெருப்பிலிருந்து ஒரு பாதுகாப்பு இடைவெளி உருவாகிறது. இது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு! நரகத்தின் நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கும் ஒரு அற்புதமான சூரா இது. இந்த ஒரு சிறப்பு உங்கள் குழந்தைகளுக்கும் பரவும். உங்கள் வீட்டில் இந்த சூராவை தொடர்ந்து படித்தால் அல்லாஹ் அந்த வீட்டை ஷைத்தானின் ஊசலாட்டங்களிலிருந்தும் தீய சக்திகளிலிருந்தும் பூட்டு வைக்கிறான். ஒரு வீட்டின் மீது ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்த முடியாமல் போனால் அந்த வீட்டில் அமைதி, பரக்கத், ஈமான் பெருகும், இல்லையா? எனவே சூரத்துல் ஜுமுஆவை உங்கள் தினசரி ஓதலின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் வாழ்க்கையை அப்கிரேடு செய்ய ஒரு சீக்ரெட் கோட் இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? 99% பேர் மிஸ் பண்ணும் ஒரு கோல்டன் ஹவர் அது. அந்த நேரத்தில் உங்கள் எல்லா துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும், பாவங்கள் அழிக்கப்படும். உங்கள் வாழ்க்கையை என்றென்றைக்குமாக மாற்றும் அந்த ரகசியத்தை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். வெள்ளிக்கிழமை என்பது ஒரு சாதாரண நாள் கிடையாது. இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு வாராந்திர ரீசெட் பட்டன். இந்த நாளில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார். இதே நாளில்தான் அவர் சொர்க்கத்துக்குள் நுழைந்தார். இதில் அல்லாஹ்வின் பரக்கத் நிரம்பி வழிகின்றன. ஆனால் இங்கேதான் ஒரு அதிர்ச்சி. இந்த வாராந்திர சூப்பர் பவரை நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீர்களா? வாங்க பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், வெள்ளிக்கிழமையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் உள்ளது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நன்மையான துஆவை கேட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வார். இமாம் உரை நிகழ்த்தும்போது 100% கவனத்துடன் கைகளை உயர்த்தி துஆ கேளுங்கள். ஜும்ஆ தொழுகை முடிந்ததும் 2 ரகத் சுன்னத் தொழுதுவிட்டு மீண்டும் துஆ கேளுங்கள். இது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு டபுள் சான்ஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் என் மீது ஒருமுறை ஸலவாத் சொல்கிறாரோ அல்லாஹ் அவனுக்கு 10 நன்மைகள் எழுதுகிறார். வெள்ளிக்கிழமையில் நாம் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லப் போகிறோம். இதை நாம் 80 முறை செய்யப் போகிறோம். கணக்கு போட்டு பாருங்கள். 80 ஸலவாத் எக்ஸ் 10 நன்மைகள், ஷச் 800 நன்மைகள். ஒரே நாளில் இதை ஒவ்வொரு வாரமும் செய்தால் வருடத்திற்கு 41,600 நன்மைகளுக்கு மேல். இது வெறும் பாயிண்ட்ஸ் இல்லை. இது பாவங்களை அழிக்கும், உங்கள் தகுதியை உயர்த்தும், உங்கள் செல்வத்தை பெருக்கும். அல்லாஹும்ம ஜஅல் ஹாதல் யௌம பரக்கத்தன் வ கைரன் லீ வ லிஅஹ்லி. அல்லாஹ்வே, இன்றைய நாளை எனக்கும் என் குடும்பத்திற்கும் பரக்கத் மற்றும் நன்மையாக ஆக்கிவிடுவாயாக.